கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனித நேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. துயரமும் கொடூரமுமான அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறுது. 2018ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண ஓலமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்சி இப்பவும் என் மனசை விட்டு அகலவில்லை. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது. உங்களை போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் உள்துறையை கையில் வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்துல கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறைய முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம், கமிஷன் ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சைப்பு பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. ஆணையத்தில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய டிஜிபி, அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐஜி, இப்படி அரசினுடைய உயர் பொறுப்புகள் இருந்த அனைவரும் சொன்ன சாட்சியத்தை வச்சுதான் பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்டேட் பண்ணதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சூடு பத்தி தெரிஞ்சுக்கிட்டதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழனிசாமியோட பொய் அம்பலப்படுத்தின ஆணையம் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆணையம் திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அவங்க ஆட்சியிலே தான். அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் அது. திமுக அரசு பொறுப்பேற்றதும் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட இடைக்கால அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம கழக அரசு பல நடவடிக்கைகள் எடுத்துச்சு. கலவரத்தில் ஈடுபடாத நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 38 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. போராட்டத்தின் போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட 93 நபர்களுக்கு அவங்களும் அவங்க குடும்ப உறுப்பினர்களும் அனுபவிச்ச மனவேதனைகளை பொருட்டு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுச்சு. காவல்துறையால கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை அடைக்கப்பட்டு பிறகு இறந்து போன திரு பரத்ராஜ் அவருடைய தாயாருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டுச்சு. திரும்ப பெற தகுதியுள்ள 38 வழக்குகள்ல தொடர்புடைய நபர்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக தடையில்லா சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுச்சு.
இது எல்லாத்துக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் 26/5/2021 அன்று உத்தரவிட்டோம்.